சேசு மரி சூசை துணை. கடவுளுக்கு அஞ்சி நடந்து அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடத்தலே மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. நமக்கு கடவுள் கொடுத்த பரிசுத்தமான ஆன்மாவை பரிசுத்தமாகவே அவரிடம் கொடுக்க வேண்டும். இதையே இறைவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆனால் நாமோ இவ்வுலக மாயைகளிலும் கவர்ச்சிகளிலும் ஈர்க்கப்பட்டு நம் ஆன்மாவின் பரிசுத்தத்தை இழக்கிறோம். இறைவனை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் அனைவரும் மரணம் என்ற ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும். அப்போது ஆன்மா தீர்ப்புக்காக இறைவனிடம் நிற்கும்போது நம் ஆன்மாவை குறித்து இறைவன் மகிழ்வாரா அல்லது வருத்தப்படுவாரா? இதை நினைத்து பார்த்து நம் செயல்களையும் வாழ்க்கையையும் சரி செய்து கொள்வோம். இதை குறித்து சபையுரையாளர் பகுதியில் தூய ஆவி கூற கேட்போம். சபையுரையாளர் அதிகாரம் 12, இறைவசனங்கள் 13-14. கடவுளுக்கு அஞ்சி நட, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார்.